ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரிஸ் 8th வீடியோங்க. ஸோ HTML லிஸ்ட்டுங்க. HTML லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டேட்டா எல்லாமே வந்து லைக் 1 1 2 அப்படின்ற மாதிரி லைக் ஐ நீட் டு லிஸ்ட் சம் டேட்டா. அந்த மாதிரி டேட்டாவை நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த HTML லிஸ்ட் மூலமாக நம்ம பண்ணுவோங்க. இந்த HTML லிஸ்ட்டில் 2 வகையான லிஸ்ட் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து 1 2 3 1 ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் நேம் இருக்குங்க, 1 ஆப்பிள் 2 ஆரஞ்சுன்னு நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இதே இப்போ வந்து லைக் சார் இந்த 1 2 3 நல்லா இல்லை சார், ஏதாவது ஸ்பெஷல் ஐகான்ஸ் மாதிரி கொடுக்கலாமா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் பாயிண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஆர்டர் லிஸ்ட்னுவாங்க, இது அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எல்லாமே நம்ம லிஸ்ட் டேக்குள்ள தான் வருங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போயிட்டேன். இங்கே என்னுடைய லிஸ்ட் டேக்கை பார்க்கலாங்க. லிஸ்ட் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு LI சரிங்களா, LI அப்படின்றது தான் லிஸ்ட் டேக்குங்க. ஓகேவா, நம்மளோட HTML பார்த்தீங்கன்னா வந்து நம்ம HTML இருக்குது பாடிக்குள்ளே தான் வந்து நம்மளோட லிஸ்ட் டேக் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு டைப் கூட டிஸ்க்குங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுக்க சொல்கிறேன் போல இருக்குங்க. அதுக்கு கீழே லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க பாருங்களா, சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து லிஸ்ட் டேக். வெறும் லிஸ்ட் டேக் மட்டும் கொடுக்கலாங்க. அதை வந்து நம்ம எப்படி நீ ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்க, ஆர்டர் லிஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ நம்ம டைப்பில் என்ன கொடுக்கலாம்னா வந்து ஸோ 1 ஏவு இந்த ரோமன் லெட்டருங்க, ஸ்மால் ஐ டிஸ்க்கு ஸ்கொயரு சர்க்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து லிஸ்ட்டுக்கான டைப்புங்க. இந்த இடத்துல டைப் ஈக்குவல் டு நான் கொடுத்தேன் இல்லைங்களா, டைப் ஈக்குவல் டு இந்த 1 2 என்ன வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாங்க. சரி, ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OL அப்படின்றது தான் ஆர்டர் லிஸ்ட்டுங்க. ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி 1 2 3 ஆர்டர் லிஸ்ட்டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3ன்ற மாதிரி வரும். அதுவே அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல என்ன வரும்னா வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி ஷேப் உனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாங்க. பாருங்களேன், டைப் ஈக்குவல் டு டிஸ்க்கு ஸ்கொயரு சர்க்கிள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸை கொண்டு வரலாம். இதுக்கான டேக் தான் வந்து UL அப்படின்ற டேக்குங்க.